நல்ல பிதாவே, இந்த அருமையான நேற்றுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. ஆம் கத்தாவே, ஆவியானவரே, இந்த ஆராய்ச்சி தோக்கும்போது மட்டும் கத்தாவையோடு கூட இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி அப்பா. இப்ப கத்தாவே உங்களுடைய வேதத்தை கத்தாவே அப்பா சிறிது நேரம் தியானிக்க கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. அத்தனை 30 நிமிடங்கள் கத்தாவே ஆவியானவரை காத்து நம்ம கூட்டிக்கிறார் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, அப்ப நீங்க கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் கத்தாவே என்ன மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று நீங்க சித்தம் பண்ணீங்களோ அந்த ஜீவன வல்லமையில அப்பா வார்த்தையில் மட்டும் கத்தாவே அடியான மறைத்து நீங்க வல்லமையாக வெளிப்படுங்க ராஜா. ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்கப்பா. கத்தாவே அப்பா விதைக்கப்படுகிற ஒரு ஜீவன வளமில்ல விதைகள் கத்தாவே, இந்த வசனங்கள் கத்தாவே என் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கத்தாவே கிரியை செய்து கத்தாவே 100 மடங்கு பலனை தர நீங்க கிருபை செய்வதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. துதி கனமை எல்லாத்தையும் செலுத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்று கர்த்தர் கொடுத்த தலைப்பை இயேசுவின் பரிந்துரை ஊழியம், ஜீசஸ் இன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்செஷன் என்ற தலைப்பிலே நாம் அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். Hebrews chapter 7 verses 24 and 25. இவரோ இயேசுவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவதேவனாக இருந்து இன்றும் பிதாவின் வலது பாசத்திலே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இந்த பரிந்துரை ஊழியத்தை நமக்காக அவர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். நாம் அதைதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்பொழுது எசேக்கியேல் 22:30 பார்க்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு தேசத்தில் உள்ள மக்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் மீட்டுக் கொண்டு அவர்கள் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக திறப்பில் நிற்பதற்காக ஒரு மனுஷனை இன்றும் அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்கிறார். பிதாவாகிய தேவன் மனித குலம் பாவத்திலே விழுந்த பொழுது மனித குலத்தை ரட்சிப்பதற்காக தம்முடைய ஒரே பேர் அணுக்கமான இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவை நமக்காக ஜீவ பலியாக கொடுத்து அந்த ரட்சிப்பை விலைக்கரையும் கொடுத்து சம்பாதித்து நமக்கு கிருபையாக கொடுத்தார். இன்றும் பிதாவின் வலது பாசத்திலே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் பாவத்திலே விழுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறோமோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே நமக்காக வேண்டுகிறார். பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இயேசுவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே இந்த மாறி போகாத அந்த ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். தமது மூலமாய் தேவனத்தை செய்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். மறந்து போக வேண்டாம். ஒருவேளை நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம நண்பர்கள், உற்சாக உறவினர்கள் இந்த கொடிய கொள்ளை நோயினாலே வாரிக்கோடு கூட போயிருக்கலாம். உலகம் முழுவதும் அடங்கிப்பட்ட இந்த இடத்துல நாம் கடந்து வந்தோம். நம்முடைய வாழ்நாளில் நாம் நினைத்த கூட பார்க்காத முடியாத கடினமான பாதையை நாம் கடந்து வந்தோம். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மளை பாதுகாத்தார். இன்று தேவன் நம்மிடத்திலே எந்த விதமான ஊழியத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்று நாம் சற்று வேற்றின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். Who is an intercessor and what is his importance in this world? ஒரு பரிந்துரை ஊழியர் இந்த உலகில் அவருக்கு என்னதான் முக்கியம் என்பதை நாம் வேற்றின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்வோம். ஏன் ஒரு பரிந்துரை ஊழியர் தேவை? Why an intercessor is required in this world?
அதையும் நாம் அறிவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது பரிந்துரையாளராக எவ்வாறு செயல்பட்டார் என்பதை குறித்தும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்திலே பிதாவின் வலதுபாசத்திலே அமர்ந்திருந்து எவ்வாறு அந்த பரிந்துரையாளராக எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை குறித்தும், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எவ்வாறு அதே இன்டர்செஷன் பிரேயரை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்தும், தேவன் நம்மிடத்தை என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள ஆவியானவர் இன்று உதவி செய்வாராக. முதலாவதாக, யார் ஒரு பரிந்துரை ஊழியர்? Who is an intercessor and what is his importance in this world? அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59ஆம் அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். ஏசாயா chapter 59 verses 15 and 16. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளை ஆகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது. உலகம் முழுவதும் ஒருவேளை இந்த பாவத்திலே மூழ்கி இருக்கலாம், சத்தியமே இல்லாத நடக்கையில இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பொல்லாப்பை விட்டு விலகிறவர் யாருமே இல்லை, எங்கு பார்த்தாலும் தீமைகள், எங்கு பார்த்தாலும் தீங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது, கொடிய பாவமான காரியங்கள் நம்ம கண் முன்னாலேயே தெரிகிறது. கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? இதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் யாராவது உண்டா என்று உலகத்தை நோக்கி பார்க்கிறார். அவர் ஆச்சரியப்படுகிறார். இந்த நேரத்திலே நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மற்றவர்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறோமா? இந்த உலகத்தின் பாவத்திற்காக உத்தரவாதம் எடுத்து நாம் தேவனுடைய பாதத்திலே அந்த வாசலிலே நிற்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டது. ஒரே ஒருவர் தான் அவர் தேடினார், யாராவது உண்டா இந்த மக்களுக்காக திறப்பின் வாசல் இருப்பதற்காக இந்த ஊழியத்தை செய்வதற்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஊழியத்தை பற்றி நாம் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்றால், தேவனிடம் மற்றவர்களின் பாவங்களுக்காக, மற்றவர்களின் சாபங்களுக்காக பரிந்து பேசி மன்றாடி ஜெபிக்கிறவர்கள், அதுதான் இந்த இன்டர்செசர். Who is an intercessor? தேவனிடம் மற்றவர்களின் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக பரிந்து பேசி மன்றாடி ஜெபிக்கிறவர்கள். தேவனின் பரிந்துரையின் ஊழியத்தை அவர் நியமித்துள்ளார். தேவன் தான் இதை நியமித்தார். இந்த ஊழியத்தை இதன் மூலமாக பூர்த்தி செய்யப்படாத மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மறந்து போகாதீர்கள். எத்தனையோ பிள்ளைகளை நாம் அவருடைய பாவத்திலிருந்தும், அவருடைய சாப கட்டுகளிலிருந்தும், அவருடைய வியாதியிலிருந்தும் நாம் அவளை மீட்க முடியும் இந்த ஊழியத்தின் மூலமாக. மறந்து போகாதீர்கள். இது மனிதன் மேலே தேவன் வைத்துள்ள தன்னலமற்ற அந்த அன்பை குறிக்கிறதாக இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் தேவனை அறியாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்காக யார் திறப்பின் வாசல் நிற்பான்? தேவன் தேடுகிறார் என்று இந்த பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக உதவியற்றவர்கள் உதவியை பெறலாம், அறிவற்றவர்கள் தகவல் பெறலாம், மற்றும் கற்பிக்கப்படாதவர்கள் கற்பிக்கப்படலாம். எப்பொழுது நாம் திறப்பின் வாசலிலே நின்று இந்த மக்களுக்காக, அறியாமல் செய்கிற பிள்ளைகளுக்காக நாம் திறப்பிலே நிற்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை இங்கே செய்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மற்றவர்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த கடந்த 10 மாதங்கள் கொடிய நோய் உலகம் முழுவதும் பரவுவதற்கு நாம் கூட ஒருவேளை காரணமாக இருக்கலாம் அல்லவா? ஒருவேளை நாம் ஜனவரி பிப்ரவரி மாதத்திலே நாம் திறப்பின் வாசலை நில்லாமல் போயிருக்கலாம் அல்லவா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த ஊழியத்திற்காக
அடுத்ததாக பரிந்து பேசி மன்றாடி ஜெபிக்கிறவர்களின் இந்த முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்செசர்? எசேக்கியேல் புத்தகம் 22, 29, 30, 31 இவ்வாறாக பார்க்கிறோம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்கிறார்கள், கொள்ளை அடிக்கிறார்கள், சிறுமையும் எளிமையுமான ஏழை எளிகளை ஒடுக்குகிறார்கள், அந்நியனை அநியாயமாக துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, தேவனுடைய கோபம் பற்றி எறியும் போது அவர் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய பலியின் பலனை அவர்கள் தலையின் மேலே சுமரப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நாம் ஏன் இந்த பரிந்துரை மன்றாடு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும்? Why? What is the importance of this intercessor? நம்ம சுற்றிலும் எவ்வளவு பாவமான காரியங்கள் நடக்கலாம், அறியாமல் செய்கிறார்கள். அவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்கும் பொழுது நம்முடைய ஜீவனுள்ள தேவனை கர்த்தர் நம்முடைய அந்த ஜபத்தை கேட்டு மக்களுக்கு சேமத்தை கொண்டு வருவார். மறந்து போகாதீர்கள். ஆகையால் தான் பரிந்து பேசி மண்டாடி ஜெபிக்கிறவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே. மறந்து போகாதீர்கள். நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு நாளிலே எவ்வளவு நேரத்தை நாம் இதற்காக செலவிடுகிறோம்? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக, ஏன் ஒரு பரிந்துரை ஊழியர் தேவை? Why an intercessor is required? நான் வாசி கேட்ட அந்த எசேக்கியேல் 23 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொன்றாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். கர்த்தரை வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்திலே மழை பெய்யாத தேசம் என்று அதுக்கு சொல்லு என்று சொல்கிறார். அதுல தீர்க்கதரிசிகள் அது நடுவிலே கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெட்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல தீர்க்கதரிசிகள் ஆத்துமாக்களை பற்றிக்கிறார்கள். திரவேத்தியம் விலையுந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அது நடுவிலே அநேகரை விதவைகள் ஆக்குறார்கள். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Why an intercessor is required? ஏன் ஒரு பரிந்துரை ஊழியர் தேவை என்றால், இந்த விதமான காரியங்கள் நடக்கும் பொழுது அதற்காக யாராவது ஒருவன் தேவனுடைய கரம் ஈடுபடுவதற்காக ஜெபிக்கிறதுக்கு உண்டா என்று அவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அவர்கள் ஆசாரியர்களை பற்றி சொல்கிறார். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். திருச்சபையிலே அவருடைய ஆசாரியர்கள் எப்படி அந்த வேதத்துக்கு அநியாயம் செய்வார்கள் தேவன் இங்கு அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாயிலை போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிறார்கள். ஆகையால் தான் தேசம் அழிக்கப்படுகிறது. தேசம் அழிக்கப்படும் பொழுது தேவன் பூலோகத்தை நோக்கி பார்க்க யாராவது ஒருவன் உண்டா என்று, இந்த மக்களுக்காக திறப்பில் இருப்பதற்கு யாராவது உண்டா என்று அவர் அங்கலாய்க்கிறார், பார்க்கிறார். ஒருவனையும் காணவில்லை என்று அங்கலாய்க்கிறார். அடுத்ததாக அந்த தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உழைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் சுரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் மத்தியிலே தேவன் கோபம் கொள்கிறார். எப்பொழுது தாம் சொல்லாததை தேவன் சொன்னார் என்று அவர் சொல்லும் பொழுது இங்கு கோபாக்கினை வருகிறது. நாம் தீர்க்கதரிசிக்காக நாம் ஜெபிக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் ஏற்படுத்தின தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த பிள்ளைகளோடு அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை
அதற்காக நாம் ஜெபிக்கிறோமா? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமான ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்படம் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று இங்கு அங்கலாய்க்கிறார். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வலியின் பலனை அவர் தலையின் மேலே சுமர பண்ணுவேன் என்று சொல்கிறார். உலகம் முழுவதும் சீனா தேசத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த கொள்ளை நோய் உலகம் முழுவதும் 200 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளிலே எவ்வளவு அழிவுகள். 5 கோடி மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த 10 மாதங்களிலே நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்காங்க. எதற்காக? பாவமான வாழ்க்கை. இந்த மக்களுக்காக ஒரு இன்டர்செசரை, ஒரு பரிந்துரை ஊழியரை தேவன் தேடுகிறார். அது இன்று நீங்களா கூட இருக்கலாம், நானா கூட இருக்கலாம். நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய பர்சனல் பிரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கடந்த அந்த பாதை எல்லாவற்றிலும் தேவன் நம்மை கிருபையாக பாதுகாத்தார். எத்தனையோ பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறாங்க. ஆனா நம்மை உயிரோடு என்று வைத்திருக்கிறார். இந்த நவம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. மறந்து போகாதீர்கள். Our Lord is still counting on you and me even today. Why an intercessor is required? அவருடைய கண்கள் பாவம் செய்கிறவரை கூட பார்க்க மாட்டேங்குது. யாராவது பாவம் செய்கிற பிள்ளைகளுக்காக திரைப்படம் இருப்பானா என்று நோக்கி பார்க்கிறது. மறந்து போகாதீர்கள். கடந்த அந்த பாதையிலே நாம் எவ்வளவு விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். கண் கூடாக நடந்ததை பார்த்தோம். ஒவ்வொரு சிட்டி, ஒவ்வொரு சொசைட்டி, ஒவ்வொரு குடும்பங்கள் அசைக்கப்பட்டது. நம்ம அர்ப்பணிப்போமா இந்த நேரத்திலே? மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசு பூமியில் இருக்கும்போது அவர் எப்படி இந்த இன்டர்செஷன் பிரேயரை அவர் செய்தார் என்பதை நாம் சற்று அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். அதே போல் நாமளும் ஜெபம் பண்ணால் பெரிய காரியங்களை கர்த்தர் நம் மூலமாக செய்வார். அதற்கு ஆதாரமாக நாம் யோவான் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். Gospel according to St. John chapter 17. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை விட்டு செல்வதற்கு முன்பதாக, பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பதாக பிதாவினிடத்திலே நம்முடைய சீஷர்களுக்காக அவர் வேண்டுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். அங்கு முதலாவதாக அவர் தேவனிடத்திலே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். முதல் 3 வசனங்களிலே 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மயப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மயப்படுத்தும். ஒன்றான மைத்தவனை உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று பிதாவினிடத்திலே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் நம்முடைய தேவனத்திலே போய் நிற்கும் பொழுது, காலையிலே அதிகாலத்தில் நிற்கும் பொழுது நாம் அவரிடத்திலே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண அவர் விரும்புகிறார். பிதாவுக்கு தெரியும் குமாரன் யார் என்று, குமாரனுக்கு தெரியும் பிதா யார் என்று, ஏன் குமாரனை அனுப்பினார் என்றும் தெரியும், எதற்காக அனுப்பினார், என்ன விதமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்றும் தெரியும். இருந்த போதிலும் அவர் சொல்கிறார், பிதாவே, வேலை வந்தது, நீங்க சொன்ன எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும், ஒருத்தர் 12 சீஷருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவரும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உடைய குமாரன் உண்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று இங்கே கேட்கிறத பார்க்கிறோம். ஜீசஸ் இன்ட்ரோடக்ஷன் டு ஃபாதர். அதே போல் நாமும் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக இயேசுவின் விசுவாசத்தை பற்றி பிதாவுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். ஜீசஸ் பிரசன்டேஷன் டு ஃபாதர் ஆன் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். நீங்க இன்னி நம்பி என்னெல்லாம் கொடுத்தீங்களோப்பா, எல்லாவற்றையும் நான் நான் மகிமைக்காக செய்து முடித்தேன் என்று பிதாவிடத்தில் அவர் சொல்கிறார். 4ஆம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை இவ்வாறு நடக்கிறது. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை எல்லாம் செய்து முடித்தேன். பிதாவுக்கு தெரியும், குமாரனுக்கும் தெரியும்,
இருந்த பொழுதும் அவர் இங்கே ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கிறார் பிதாவிடத்திலே. பிதாவே, உலகம் உண்டாக்கும் முன்னே உம்மிடத்திலே எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீ என்ன நோக்கத்துக்காக என்னை அனுப்புறீங்களோ அதை நான் செய்யும்படியே எனக்கு கிருபை செய்தீங்க. நன்றி அப்பா, அதை செய்து முடித்தேன். இப்பொழுது நீங்கள் என்னை மகிமைப்படுத்தும் என்று இங்க கேட்கிறார். நீர் உலகத்தை தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, அந்த சீஷர்களுக்கு இந்த நாமத்தை வெளிப்படுத்தினேன். நீர் யார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்கள் நீ எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவர் எல்லாம் மாலை உண்டாயின என்று இப்பொழுது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவருக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இயேசுவின் அந்த விசுவாசத்தை பற்றி அவர் பிதாவுக்கு அப்படியே தெரியப்படுத்துகிறார். ஒன்றுமே விடவில்லை. நாம் என்ன செய்யறோம்? நாம் ஜெபம் பண்ணுறது எப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் ஜெபிக்கிறோம் ஷார்ட்டா. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பிதாவுக்கு எல்லாம் தெரிந்த பொழுதிலும் மகனே நீ என்ன செய்தா என்று ஒரு பிரசன்டேஷன் பிதாவுக்கு கொடு. எதற்காக வைத்தார், எதற்காக உருவாக்கினார், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்து முடித்தாய் சொல்லு. அது எதிர்பார்க்கிறார். அதேதான் அந்த 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அவர் கொடுத்த அந்த காரியங்களை அப்படியே அவர் ஒப்புவிக்கிறார். பூமியை நான் உண்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன். இதாவே உலகம் உண்டாக்கும் முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்போ நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். அப்பா, எங்களை மகிமைப்படுத்துக என்று நாம் கேட்க வேண்டும். நீ சொன்னதை நான் செய்து விட்டேன். மகிமைப்படுத்துவார் நம்மளை. நீ உலகத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு அந்த இந்த மனுஷனுக்காக, இந்த சீசலுக்காக உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நீர் யார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள். நீர் எனக்கு தந்தவில் எல்லாம் உம்மாலே உண்டானது என்று இப்பொழுது அவர் அறிந்திருக்கிறார்கள். அறிய வைக்க வேண்டும். நம்ம கொடுத்த அந்த குடும்ப பொறுப்பு, நம்ம கொடுத்த எல்லாவற்றையும் நமக்கென்று அவர் கொடுத்ததை நாம் செய்து முடித்தவர்களாக நிற்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவளுக்கு கொடுத்தேன். நீ எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அதை என்னோட பிள்ளைகளுக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன். அவள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னை அனுப்பினர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்று இங்கே ஒரு பிரசன்டேஷனை கொடுக்கிறார். நாம் நம்முடைய ஜெபத்திலே இதையும் கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, இயேசு யாருக்காக பரிந்து பேசுகிறார்? சீஷர்களுக்காக. தேவன் கொடுத்த அந்த பிள்ளைகளுக்காக இங்க பரிந்து பேசுகிறார். யோவான் 17, 9, 10, 14 வரை பார்க்கிறோம். நான் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீங்க எங்களுக்கு கிருபையா கொடுத்த அந்த 12 சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களை நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை நாமத்தாலே பாதுகாத்துக் கொள்ளும் என்று விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக, நமக்கு கொடுத்தவர்களுக்காக, உற்ற உறவினருக்காக, திருச்சபை பிள்ளைகளுக்காக, நம்ம சுற்றிலும் வாழ்கிற அந்த சொசைட்டில வாழ்கிற பிள்ளைகளுக்காக, நம்மோடு கூட ஒர்க் பண்ற பிள்ளைகளுக்காக, கிருபையாக கொடுத்த சுற்றங்களுக்காக, பந்துக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யாருக்காக அவர் பரிந்து பேசுகிறார்? நமக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக, நம்மை சுற்றி உள்ள பிள்ளைகளுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அடுத்ததாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது, அவர் பரிந்துரையாக இருக்கும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தனிப்பட்ட பாடங்கள் தான் என்ன? இதுல இருந்து வாட் இஸ் த we are taking, what is our take? ஜெபத்தால் தவிர நாம் தேவனை செயல்பட செய்ய முடியாது. I cannot have God move except by prayer. ஜெபம் இல்லாமல் நம்முடைய தேவனுடைய கரத்தை செயல்படுத்த முடியாது. That's the first learning. அடுத்து, பாவம் செய்வதும் பரிந்துரை செய்வதும் அருவருப்பானது. நாம் பாவத்திலே விழுந்து விட்டு, பாவத்தை செய்துவிட்டு தேவனுக்கு முன்பதாக பரிந்துரை பேசுவதற்கு நாம் நிற்க முடியாது. To sin and intercede is an abomination. I must live a holy life. நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். 33 அரை வருடங்கள் முன்பதாக தைரியமாக அவர் நின்றார் பிதாவுக்கு முன்பதாக. நாம் அப்படி இருக்க வேண்டும். அடுத்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று நாம் எண்ணக்கூடாது. In intercession, I must not take for granted that God knows everything. It is my duty to tell him everything. எல்லாவற்றையும் நாம் அவரிடத்திலே படிப்படியாக ஒவ்வொன்றா சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவதாக பரிந்துரை செய்வது என்பது கடவுளுடன் ஒரு வழக்கை வாதாடுவது. We are standing as an advocate on behalf of somebody else. Intercession is arguing a case with God. It is presenting it neatly and thoroughly in such a way that God is compelled to act. மறந்து போகாதீர்கள். எவ்வாறு ஒரு அட்வொகேட், ஒரு லாயர் நீதிபதிக்கு முன்பாக போய் நின்று அங்க வாதாடி தன்னுடைய கேஸை ஜெயிக்கிறாரோ, எல்லா ஃபேக்டையும் அவர் கொடுப்பார். கொடுத்து ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் அங்க ஆர்கியூ பண்ணி, அந்த ஆக்ட் படி, அந்த ப்ரொவிஷன்ஸ் படி ஒவ்வொரு செக்ஷன் பை செக்ஷன் அவர் ஆர்கியூ பண்ணி கடைசியில அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டை வாங்கி கொடுக்கிறார். பரிந்துரை செய்வது என்பது கடவுளுடன் ஒரு வழக்கை வாதாடுவதற்கு ஒப்பானது. முதலாவதாக நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அடுத்ததாக அந்த கேஸை எடுத்து நீங்கள் வாதாடும் பொழுது மக்களுக்காக பரிதவிக்கிறவராக இருக்க வேண்டும். அறியாமல் செய்கிற அந்த பாவங்களுக்காக நாம் நிற்கும் பொழுது அந்த பாவத்திற்கு நாம் உத்தரவாதம் எடுத்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Intercession is arguing a case with God. It is presenting it neatly and thoroughly in such a way that God is compelled to act. வேற வழியே இல்லை, கர்த்தர் ஆக்ட் பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி நாம் ஆர்கியூ பண்ண வேண்டும் with facts and figures. எப்போ நாம் பண்ண முடியும்? நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது, தேவனுக்கு முன்பதாக நாம் தைரியமாக நிற்கும் பொழுது நிச்சயமாக இதை நாம் செய்ய முடியும். அடுத்ததாக பரிந்துரை செய்வது என்பதே தேவனை கட்டாயப்படுத்தும் ஒரு புனித செயல். Intercession is the holy act of compelling God to do the things in his will that he has decided will not be done unless the compelling is done by a prayer and fasting. கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க அவர் சித்தம் கொண்டுள்ளார். That is his will. He is going to destroy this. அங்கே ஒருவனை தேடுகிறார். யாராவது ஒருவன் உண்டா மக்களுக்காக வாதாடுவதற்காக, பரிந்துரை செய்வதற்காக, இந்த பட்டணத்துக்காக, இந்த நாட்டுக்காக பரிந்துரை செய்வதற்கு யாராவது ஒருவன் உண்டா என்று அங்கே தேடுகிறார். It's a holy act. Intercession is a holy act of compelling God to do the things in his will that he has already decided will not be done unless the compelling is done by prayer and fasting. Fasting இருந்து அந்த ஜெபம் பண்ணி திறப்பின் வாசல போய் நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருவேளை சொல்லியிருக்கலாம், தீர்க்கதரிசி மூலமா சொல்லிருப்பாங்க, நான் அழிக்க போகிறேன், பெரிய புயல் வரப்போகுது, பெரிய வெள்ளம் வரப்போகுது என்று சொல்கிறார். திறப்பின் வாசலில் நிற்பதற்காக ஆட்களை தேடுகிறார். மறந்து போகாதீர்கள். திறப்பின் வாசலில் நாம் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டு நாம் அவரிடத்திலே நாம் சமாதானமாக இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல நாம் இருந்து நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, எப்பா இந்த பிள்ளைகளுக்காக நிற்கிறேன் இறங்குங்க என்று கேட்கும் பொழுது அவர் செய்ய நினைத்ததை மாற்றுகிறார். மாற்ற முடியும். உங்களுடைய ஜெபம் மாற்ற முடியும். திறப்பின் வாசல் நிற்கிறவங்களுக்கான அவனுடைய மனதை மாற்ற முடியும், திட்டத்தை மாற்ற முடியும். மறந்து போகாதீர்கள். It's a holy act of compelling God to do things in his will that he has already decided will not be done. No, I'm going to destroy him. அன்றையோ அவர் மனத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களாகப்படுகிறார், ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனால் இவரோ எந்த நிலைக்கும் நிலைத்திருக்கப்படுகிறாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனத்திலே சேர்கிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மறந்து போகாதீர்கள். நம்முடைய தேவன் சதாகாலமும் உயிரோடு இருக்கிற தேவன். நாம் அவற்றை வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் சேர்கிறவர்களுக்கு வேண்டு செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் நம்மளை நிச்சயமாக முற்றுமுடியமாக ரட்சிக்க வல்லமை உள்ளவராக மறந்து போக வேண்டாம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசிலாதவரும் பாவியலுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவரும் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இன்றும் அவர் பிதாவின் மனது பசரை நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரதான ஆசிரியராக
தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிடப்பட்டதினாலே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் அவர் செய்து முடித்தார். அப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசிரியராக ஏற்படுத்துகிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான அந்த ஆணையுடைய விளங்கிய அந்த வசனமோ என்னைக்கும் பூரண மரணை ஏற்படுத்துகிறது என்று எபிரேயருக்கு ஆக்கியோம் சொல்கிறத பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு பரலோகத்திலே நமக்காக 3ஆம் நாள் மரித்த கிறிஸ்துவை 3ஆம் நாள் பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். அவர் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 2000 ஆண்டுகளாக பிதான் வலது பாசத்திலே நமக்காக அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளாக நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 365 days 24 hours கண்டினியூஸா அவர் இருக்கிறார். அவர் அந்த ஊழியத்தை இன்னும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு அவர் எதிர்பார்ப்பது பூமியில் உள்ள மக்களுக்காக திரைப்பில் நிற்கிற ஒரு மகனை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 62:6-7 வர பார்க்கிறோம். எருசலேமே உன் மதிலின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. ஒரு எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அது புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விட்டாதீர்கள் என்று சொல்கிறார். அதுதான் 1 யோவான் 2:1 பார்க்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவரை உங்களுக்கு எழுகிறேன். ஒரு பாவம் செய்வானால் நீதிபதியாகிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். மறந்து போகாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் கிருபையாக கிடைத்த ரட்சிப்பிலே நம்மை புதுப்பித்தவளாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சன்னிதானத்திலே மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் வாழ்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவினிடத்திலே சமர்ப்பித்து பரிந்துரையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அவர் நினைத்திருந்தால், பிதாவே நீங்க கொடுத்த காரியத்தை எல்லாத்தையும் நான் முடித்து விட்டேன், நான் இப்போது I am going to take rest ன்னு சொல்லிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை. But he has submitted himself to the Father and committed himself to intercession. உயிர் தெழுந்த பிறகு பிதாவின் சித்தத்தை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டார். மனுக்குலத்தை ரட்சித்தார். கிருபையாக சம்பாதித்து கொடுத்தார். இப்பொழுது now he can take rest. But கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வைத்த அன்பினாலே he is still doing the same job. He has submitted himself to the Father and committed himself to intercession. தன்னை பிதாவிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறார். பரிந்துரையிலே தன்னை இதுவரைக்கும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். 7 கோடி மக்களுக்காகவும் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார். பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். நாம் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? அவர் எப்பொழுதும் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறார். Yes, he is living to intercede. பரிந்துரை செய்வது ஒருபோதும் விலகுவதே இல்லை. பிதாவிடம் உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார். உலகத்தின் மக்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ள பிரதான ஆசாரியராக அவர் இன்றும் ஜீவிக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் இன்று நமக்காக அங்கு பிரதானமாக நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். And what is the burden of Jesus? Heavenly intercession. யோவான் 11:24 பார்க்கிறோம். பிதாவே, உலகம் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னோடு போயிருக்க விரும்புகிறேன் என்று இங்கு மன்றாடுகிறார். நீங்க எனக்கென்று வைத்திருக்கிற இந்த பரலோக வாழ்க்கையை கிருபையா கொடுத்த இந்த பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் நான் மன்றாடி கொண்டே இருக்கிறார். This must be the only burden on his heart, and he must be pressing it in intercession with the Father unceasingly. மறந்து போகாதீர்கள். யோவான் 14:3 இவ்வாறு சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். This is the assurance he has given you. நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். அதை ஆயத்தம் பண்ணின பின்பு வரப்போகிறார். 2வது வருகையிலே நியாயாதிபதியாக வரப்போகிறார்.
அப்பொழுது நம்ம எல்லாரையும் நம்ம வாழ்த்து செல்ல போகிறார். நமக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது நிச்சயமாக நமக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமையிலே நம்மளையும் சேர்த்துக் கொள்வார். அதை தான் அவர் செய்திருக்கிறார். தட் இஸ் த பர்டன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் பரிந்துரையாக எவ்வாறு செயல்படுகிறார்? ரோமர் 8:26-27 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. Romans chapter 8 verses 26 and 27. அந்தபடியே ஆவியானவரும் தனது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்தை விட்டு பரலோகத்தை சென்ற பிறகு நான் ஆவியானவரை தேற்றவனை அனுப்புவேன் என்று சொன்னார். ஆவியானவரை அனுப்பினார். இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மிலே வாழ்கிறார். எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார், வாழ்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சோடு நமக்காக வேண்டியது செய்கிறார். He is an intercessor for an intercession. நம்ம வழக்காடும் போது நாம் பிதாவினிடத்திலிருந்து நாம் முன்பதாக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்யறாரு? வாக்கு கடங்காத பெருமிச்சோடு நமக்காக அவர் வேண்டி செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டி செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து படிக்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அவர் அறிவார் என்று இந்த ரோமர் எழுதும்போது சொல்வதை பார்க்கிறோம். நமது பலவீனங்கள் நமக்கு அவருக்கு தெரியும். ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றப்படி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவரே வாக்குகளை பெருமத்தோடு நமக்காக அவர் வேண்டி செய்கிறார். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நமக்காக வேண்டி செய்கிறார். யோவான் 14:16 பார்க்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்னைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டு சென்றார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நாம் அதை அறிய முடியும். நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கப்படினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எவ்வாறாக அவர் நமக்கு கூட செய்யப்படுகிறார்? நமக்கு ஒரு ஆவியானவர் இருப்பதனால் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Thank God for there is a helper available for us. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கப்படினால் ஆவியானவர் தாமே நமக்கு வேண்டிய என்பதை மறந்து போக வேண்டாம். நமக்கு உதவ ஒரு உதவியாளர் கொண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். There is a helper to help. He is always with us. அவருடைய பலவீனங்களிலே அவருடைய பலம் பரிபூர்ணமாக நமக்கு விளங்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நமக்காக பரிந்துரையாக செயல்படுகிறார். Intercessor for intercessors. நமக்காகவும் அவர் வேண்டிக் கொள்கிறார். நாம் சோர்ந்து போகும்பொழுது, நாம் உடைக்கப்படும் பொழுது, நம்முடைய இருதயம் சுக்குனராக உடைக்கப்படும் பொழுது நமக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். நாம் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது ஜெபத்திலே நம்மோடு கூட அவர் உதவி செய்கிறார். சில காரியங்களை நாம் மறந்திருக்கலாம், எப்படி கேட்கணும் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதையும் அவர் அங்கே வாக்கு கடங்காத பெருமைச்சோடு பிதாவிடத்திலே அவர் நம்முடைய அந்த பிரேயரை அவர் கரெக்ட் பண்ணி அனுப்புகிறார். மறந்து போகாதீர்கள். பரிசுத்த ஆவியான வாக்கு கடங்காத பெருமைச்சோடு நமக்காக வேண்டி செய்கிறார். praying with sighs and too deep for words. சம்டைம்ஸ் நமக்கு வார்த்தையே வராது, அப்படியே உட்கார்ந்துருப்போம் பிரச்சனத்துல, எப்படி ஜெபிக்க தெரியாது. அவ்வளவு துயரத்தோட ஒருவேளை நாம் இருக்கலாம். அந்த வார்த்தை உள்ள அந்த வார்த்தை வெளியே வராத அளவுக்கு நாம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே நாம் ஒருவேளை ஜெபத்தில் இருக்கலாம். அப்பொழுது நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவருக்கு தெரியும் அவன் என்ன சொல்ல நினைக்கிறான், எப்படி அந்த வார்த்தை வராம எப்படி திளைக்கிறான் என்று அவனுக்கு தெரியும். அப்பொழுது அவர் பெருமச்சலோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். எஸ், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அவர் பரிந்துரையாக எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? Remember, intercession of the Holy Spirit is for. பரிசுத்த ஆவியானவர் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பலவீனமான மற்றும் சோர்வற்ற பரிந்துரையாளரின் பலவீனங்களை புதுப்பிக்கிறார். He renews our strength. பரிசுத்த ஆவியானவர் பரிந்துரையாளரை வலுப்படுத்துகிறார். He is strengthening the intercessor. ஆவியானவர் புதிய உயரங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறார். The lifting of the intercession to the new heights of intercession.
நம்மை அப்படியே வழிநடத்தி சொல்லுவார். நாம் பிழையாக விட்டுவிட்ட விஷயங்களுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார். The things that the intercessor has left out in error, அதையும் அவர் ஜெபிக்கிறார். அவர் தெரியும், உள்ளத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவர் அந்த பாயிண்டையும் அவர் எடுத்து ஜெபிப்பார். தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்ட ஆனால் விசுவாசத்தை அறியாத விஷயங்களுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார். The things that are in the will of God but which the believer does not know about. நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள் கூட அந்த விஷயங்களுக்காகவும் அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் பரிந்துரை யாருக்கு தெரியாத பிசாசின் திட்டங்களுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார். The plans of the devil that are unknown to the intercessor, நமக்கு தெரியாது. சத்ருவின் திட்டங்கள் நமக்கு தெரியாது. அந்த திட்டங்களை முறியடிப்பதற்காக அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். மறந்து போகாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த ஊழியத்தில் நாம் ஈடுபட முடியும். இன்று தேவன் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? எபிரேயர் 12:14 முதல் 16 வசனங்கள். Hebrews chapter 12 verses 14, 15 and 16. யாவரோடு சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவளாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இந்த உன்னதமான ஊழியத்திலே, மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிற இந்த ஊழியத்திலே தேவன் எதிர்பார்ப்பது பரிசுத்தம் இல்ல வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. யாவரோடும் சமாதானமாயிருங்க, பரிசுத்தமாயிருக்க நாடுங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத பிடிக்கும். யாதொரு கசப்பான வேர் முளை எலும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேக தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர போகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று சொல்கிறார். தேவன் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? யாரோடு நாம் சமாதானமா இருக்கிறோமா ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது அசுத்தார்கள் பார்ப்போம். பரிசுத்தம் உள்ளவளா வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை நாம் செய்கிறோமா? தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நாம் எல்லாவற்றையும் செய்கிறோமா? அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நடத்துகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அந்த ரங்க பாவங்கள், மற்றவருக்கு தெரியாது என்று செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் சற்று விட்டு விலகுவோமா? இந்த உன்னதமான ஊழியத்திலே தேவனுடைய கண்கள் உலகம் முழுவதும் சுற்றித்திரு யாராவது ஒருவன் உண்டா என்று அழிந்து போயிறது ஆத்துமாக்களுக்காக நிற்கிறதற்கு யாராவது ஒருவன் உண்டா? ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேக தீட்டுப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஒருவன் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாவத்தை விட்டு போட்ட இந்த ஏசாவை போல சரீர இச்சைக்காக நாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாக இருக்காமல், சீர்கட்டனாக இருக்காமல் இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போம். நம்மை சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய தேவனத்திலே நாம் அவருடைய ஆற்றலை நாம் வைத்து விடுவோமா? ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் ஒப்படைப்போமா? இன்னும் நமக்கென்று நாம் ஏதாவது ஹோல்ட் பண்ணிருக்கோமா? அதையும் விட்டு வைப்போமா? கொடுத்துருவோம். எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணுவோம். ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதுமாக இந்த நேரத்திலே நாம் ஒப்படைப்போம். He is counting on you. He is counting on me as well. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? எல்லாவற்றையும் இந்த மகள் எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டார் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? Surrender yourself. The right time for us to surrender. One more thing. Once you surrender, don't get into it again. The surrender should be irreversible. Understand? இத்தனை முறைகள் நாம் ஒப்பு கொடுக்கிறோம், ஆனால் மீண்டும் அதே பாவ வாழ்க்கைக்கு கடந்து செல்கிறோம். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஆனா 2-3 நாள்ல மீண்டும் நாம் அதே பாவத்துக்கு அடிமை ஆகிறோம். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். Does the Holy Spirit testify to the fact that we are surrendered all and the surrender is irreversible? That is very important. If our answers to these questions are yes,
surely we can count on the Holy Spirit to intercede for us and with us. First question, have we laid our all on the altar? எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்படைத்து விட்டோமா? Have we bind our sacrifice with cards on the altar so that it may remain there? Keep it in the altar only. பாவமான வாழ்க்கையை அந்த ஆல்டர்ல கொடுத்தாச்சு, அப்படியே விட்டுருங்க, திரும்ப எடுக்காதீங்க. Can God testify to the fact that we are not holding anything back? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா என்று இன்னும் ஒரு பாவத்தை கொண்டு வைத்திருக்கிறான், இன்னும் ஒரு அந்தரங்கமான ஒரு காரியத்தை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். இது எல்லாத்தையும் கொடுத்தான், ஆனா ஒரே ஒரு இதை இன்னும் பிடிச்சிட்டு இருக்கான். Whether God can testify to the fact that we are not holding anything back. Just check yourself. Does the Holy Spirit testify to the fact that we have surrendered all, and the surrender is irreversible? That is very, very important. Please understand. நம்ம எத்தனையோ முறைகள் நம்மை ஒப்படைக்கிறோம், எத்தனையோ முறைகள் நாம் டெசிஷன் எடுக்கிறோம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று, ஆனாலும் நாம் விழுந்து படுகிறோம். The surrender should be irreversible. Check yourself. If our answers to these questions are yes, surely we can count on the Holy Spirit to intercede for us and with us. நமக்காகவும் அவர் நமக்காக வாதாடுவாரு, நமக்காக பரிதவிப்பாரு, and நம்மோடு கூட அவர் சேர்ந்தும் ஜெயிப்பாரு. யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒப்படைப்போமா நம்மை? சற்று நம்மை நாமே ஒப்படைப்போமா? Remember, you are not alone. The Holy Spirit is by you and He is in you. He will not abandon you. Remember, He will strengthen, He will lead, He will teach you. He will bless you and lead you into new heights of intercession. He will show you things to come and enable you to intercede for them. Yes, He will show that are God's perfect will and cause you to pray that they will come to pass. நிச்சயமாக நீ கேட்கிற என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னார்களா? நீ எதை கேட்டாலும் அது நடக்கும். He will show that are God's perfect will and cause you to pray that they will come to pass. He will show you the plans of the enemy and enable you to bring them to nothing. எத்தனையோ முறைகள் சத்ரு உங்களை பயங்காட்டுகிறான் அல்லவா? எத்தனையோ முறைகள் உங்களுடைய குடும்பத்தை அப்படியே அசைக்கிறான். நீங்க செய்கிற படகை அவனை அசைத்து பார்க்கிறான். அவனுக்கு அசைக்கதான் முடியும், அவனை ஒன்றும் செய்ய முடியாது. மறந்து போகாதீர்கள். He will show you the plans. சத்ருவை அடையாளம் காண முடியும், அவனுடைய திட்டங்களை நீங்கள் அடையாளம் காணுவீர்கள், அதற்காக ஜெயிப்பீர்கள். அப்படியே அவன் ஒடுங்கி போவான். உங்களுக்கு எதிராக ஏயப்படுற ஒவ்வொரு ஆயுதம் வாய்க்காமல் போகும் நிச்சயமாக. Because you will understand. Holy Spirit will tell you this is what His plan. Come on, do it. You can do wonders and enable you to bring them to nothing. You will have Him as a partner in intercession, and how blessed you will be. Only God knows. When you have your Holy Spirit as a partner in your intercession, nobody in this world can be against you. Remember. ஒப்படைப்போமா? ஒப்படைப்போமா என்று நாம்? Yes, God is still searching for a man. Could be you or could be me. Groans with heavy heart, I sought for a man among them who would make a wall and stand in the gap before me on behalf of the land, that I should not destroy it. But I found no one. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு கிரப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று இன்றும் அவர் அங்கலாய்க்கிறார். He is still searching for a man. He grows with heavy heart. அவர் உள்ளத்திலிருந்து அவர் அங்கலாய்க்கிறார். சமர்ப்பிப்போம் நம்மை. இந்த நேரத்தில் நாம் shall we present our bodies a living sacrifice, holy, acceptable to God, and dedicate ourselves to be an intercessor today. நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்போம். நம்ம இந்த பரிந்து பேசி ஜெபிக்கிற அந்த ஊழியத்திற்கு நாம் இந்த நேரத்தில் தான் சமர்ப்பிப்போம். யாராக இருந்தாலும் சரி. There is no limit for age limit. Youngsters, you can submit yourselves. Your life will be blessed like anything. பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களை சமர்ப்பியுங்கள் இந்த நேரத்திலே. தேவன் எதிர்பார்க்கிறார். சென்ட் பீட்டர் சர்ச்சில் அவர் இன்று தேடுகிறார், யாராவது ஒருத்தர் உண்டா என்று. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க சுவரை அடைக்கத்தக்கதா ஒரு மனுஷனை தேடினேன் என்று அங்கலாய்க்கிறார். சமர்ப்பிப்போமா? தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தது போதும். enough is enough. சமர்ப்பிப்போமா நம்மை?
கையிட்டு செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் மழை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சப்மிட் யுவர்செல்ஃப். தேவனுக்கு நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்போமா? அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், மகனே மகளே உண்டே பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனத்தில் கேட்க முடியாது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியாது, மற்றவர்களுக்காக நாம் அங்கலாய்க்க முடியாது, மற்றவர்களுக்காக நாம் அட்வொகேட் பண்ண முடியாது, பரிந்து பேச முடியாது. நம்முடைய வாழ்க்கை நாம் ஒப்புக் கொடுப்போமா? முழுவதுமாக நம்முடைய ஆற்றல்களை எல்லாத்தையும் வைத்து விடுவோமா? அதை எடுக்க வேண்டாம். மீண்டும் irreversible surrender. அதுதான் கர்த்தர் என்று எதிர்பார்க்கலாம். சரி, மீண்டும் நம்ம ஒப்படைப்போமா? தேவன் என்று பரிசுத்தாவே நம்ம இன்றையோடு கூட நம்மோடு கூட உறவாடினார் அல்லவா? பரிந்துரை ஊழியர் என்றால் யார் என்று கற்றுக் கொடுத்தார், அந்த முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார், ஏன் தேவை என்பதையும் கற்றுக் கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் எப்படி சிஷ்யர்களுக்காக பரிந்துரை பண்ணினார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது பரலோகத்திலே தான் வலது பக்கத்தில் அமர்ந்து நமக்காக எப்படி பரிந்து பேசுகிறார் என்பதையும் கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எவ்வாறாக இடைப்படுகிறார், நம்மோடு கூட நமக்கு ஒரு பார்ட்னராக இருந்து இந்த பரிந்துரை ஊழியத்திலே நம்மோடு கூட ஜெபிக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் அல்லவா? அமைதி படிப்போமா? இயேசுவா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்தோடு உள்ளவராக இருக்கிறார். அது மூலமாக தேவனத்தின் செயல்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். மறந்து போகாதீர்கள். ஆகையால் முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்படம் இருக்கவும் சுவரை அடைக்கத்தக்கத ஒரு மனுஷனை தேடி நின்று அங்கலாக்கிறார். நம்ம ஒப்படைப்போமா? கண்களை கொடுவோம். நல்ல பிதாவே, அருமையான நேர்த்திக்காக நன்றி. அப்பா, எங்களோடு கூட இடைப்பட்டீங்கப்பா, நன்றி. தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்படம் இருக்க சுவரை அடைக்கத்தக்கத ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று அங்கலாயிருக்கீங்கப்பா. இன்று நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா. திருச்சி மக்களை ஒவ்வொருவன் கத்தாவே நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம்ப்பா. Yes Lord, you can count on us. முழுவதுமாக கத்தாவே இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை மட்டும் ஒப்படைத்து விட்டோம்ப்பா. No going back. ஆட்டல்ல வைத்ததாப்பா, நான் எடுக்க போறதில்ல. We are not holding anything with us. எந்த சிறிய சிறிய பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள், உமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது செய்து கொண்டிருக்கிற பாவம் எல்லாவற்றையும் கத்தாவே நாங்கள் வைத்து விட்டோம்ப்பா உங்கள் பாவத்தில். We will not go back. We will not go back to the same sinful life, Lord. We're taking a decision. ஆவியானவரே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஆவியானவரே இந்த டெசிஷன் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே இந்த கடத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்க கத்தாவே. Glory to Jesus. நன்றி ராஜா. பிள்ளைகளோடு கூட இடைபடுவதற்காக நன்றி. நீ தேடுறீங்கப்பா, இந்த வல்லமையுள்ள கரம் இடைபெற வேண்டும் என்றால் அப்பா, இந்த தேசத்திலே கத்தாவே, இந்த உலகத்திலே கத்தாவே, உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இடைபட வேண்டும் என்றால் கத்தாவே, ஒரு மனுஷனை நீங்க தேடுறீங்க. திரைப்பில் நிற்பதற்காக ஒரு மனுஷனை தேடுறீங்கப்பா. சூறை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை நீங்க தேடுகிறீங்கப்பா. அது நாங்களா கூட இருக்கலாம்ப்பா, திருச்சபை பிள்ளைகளா இருக்கலாம்ப்பா, என்னுடைய வாலிப பிள்ளைகளா இருக்கலாம்ப்பா, ஒரு பிள்ளைகளா இருக்கலாம்ப்பா. கிருபையாக இறங்குங்க ராஜா, கிருபையா இருங்க. யாரெல்லாம் கத்தாவை டெடிகேட் பண்ணாங்க இன்றைக்கு நீங்க அறிவிங்க. ஒவ்வொருவரையும் கத்தாவே இந்த கருத்தை கொடுக்குறப்பா. யாரெல்லாம் 2 மனதா இருக்கிறாங்களோ அவங்களையும் இந்த கருத்தை கொடுக்குறப்பா. பேசுங்க ஆவியானவரை, பேசுங்க, இடைப்படுங்க. நீங்க தேடுகிறீங்கப்பா. 7 கோடி மக்களை ரட்சிப்பதற்காக நீங்க ஒரு மகனை தேடுகிறீங்க. ஒருவேளை கத்தாவே இந்த பெரிய கொரோனா வந்தது கத்தாவே நாங்களே ஒரு காரணம்ப்பா. ஆம் கத்தாவே, நாங்கள் உங்களை பார்த்து நாங்கள் நிற்கவில்லை, இந்த மக்களுக்காக நாங்கள் நிற்கவில்லையே திரைப்பின் வாசலிலே. ஆகையால் ஜனம் அழிகிறதே. கோடிக்கணக்கான மக்கள், 5 கோடி மக்கள் இதுல அஃபெக்டா இருக்கிறாங்கப்பா. உலக லெவல்ல மக்கள் இல்லை, மன்றாடுவதற்கு மக்கள் இல்லையே. கிருபையாக இருங்கப்பா, எங்களையும் கத்தாவே தேர்ந்தெடுங்கப்பா. இந்த நேற்று கதை நாங்கள் எங்களை டெடிகேட் பண்றோம்ப்பா. கிருபை இருக்கட்டும்ப்பா. ஆவியானவரை எங்களோட கூட இன்டர்சீட் பண்ணுங்க.
எங்களுக்கு பலத்தை கொடுங்கப்பா. நாங்கள் பாவிகள் தான்ப்பா. எங்களை நீங்க தூக்கி நிறுத்துங்க ராஜா. எங்களுக்கு பலவத்தை கத்தா எங்களுக்கு பலம் பரிபூர்ணமாக விளங்கட்டப்பா. ஒவ்வொரு நாளும் கத்தாவே இப்படி சமூகத்துல அமர்ந்திருந்து கத்தாவே மக்களுக்காக போராடுகிற ஜபிக்கிற கிருபையை கொடுங்க ராஜா. ஜபத்தின் ஆவியை கத்தாவே எங்களுக்கு தாங்க ராஜா. ஊற்றுங்க ராஜா, அளவில்லாம ஊற்றுங்க. மாம்சமான யாருமே ஆவியை ஊற்ற வேணும்னு சொன்ன தேவன் எப்பா எங்களுக்கு திருச்சபை பிள்ளைல ஒவ்வொரு பேரும் கத்த உடைய ஆவியை அளவில்லாம ஊற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. முழுவதுமாக கத்த உங்களுக்கு சமத்துவம் துதிகரமையும் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல